வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அலரும் ஆன்மாக்கள், மறுக்கப்படும் நீதி தேடும் தரையே ஊடுருவும் டிராடர்கள். இன்று எழுதப்பட உள்ள தேசபந்து தென்னக்கோனின் தலைவிதி. அனுர அரசிற்கு எதிராக அதிர்ச்சி கொடுத்த சீனா, மொசாட்டின் ரகசிய நகர்வு. வவுனியாவில் 64 லட்சம் பெறுமதியான நகைகளை திருடிய நபர் கைது. நெருக்குதல்களுக்கு உள்ளாகும் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலய தொழிலாளர்கள். மகிந்தவை கொழும்பிலிருந்து வெளியேற்ற சதி, மொட்டு கட்சி கடும் விசனம். சரமாரி தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் அதிகாரி. இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முறைப்பாடொன்றை பதிவு செய்த சாமர எம்பி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 6 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும், செம்மணி பகுதியில் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளம் கடத்தப்பட்ட மனித புதைகுழிகளின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில், இன்றைய தினம் 30வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்டத்தில் கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வரை 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும், செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 39 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 6 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடனாக 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன், இதுவரை 135 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைகுழிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா எனும் ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த ஸ்கேன் நடவடிக்கை நாளைய தினம் நடைபெற உள்ளதுடன், ஸ்கேன் நடவடிக்கை குறித்தான அறிக்கை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பரஸ்பரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளை சட்டத்தின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களும் அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு சாட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பகுதியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட சபை நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் 4 மணி வரை மேற்படி தீர்மானம் தொடர்பில் விவாதம் இடம்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடாத்தப்படும். மேற்படி தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்க உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு எதிராக வாக்களிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பன ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 30% பரஸ்பர தீர்வு வரி 20% குறைக்கப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரியின் மூலம் இலங்கை அமெரிக்க இராணுவ தளம் ஒன்றை அமைப்பதற்கான சலுகைகளை எதிர்பார்க்கலாம் என சுதந்திர வர்த்தக வலய முதலீட்டாளர்களின் சங்க தலைவர் தம்மிக்க பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி குறைப்பு நாட்டின் இறையாண்மைக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாவதோடு ஏனைய நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளுடன் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணியில் சீனா தன்னுடைய அனைத்து செயற்திட்டங்களையும் இலங்கைக்கு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், இவ்வாறான இலங்கையுடனான செயற்பாடுகளை நிறுத்திய போது அமெரிக்காவிடம் சரணடைவதை விட இலங்கைக்கு வேறு வழி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பிலே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வவுனியா சோயா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலே குறித்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார்கள். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள்.
இதன்போது வவுனியா ஓமந்தை புதிய லேலார் சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் 33 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு, மோதிரம் உள்ளிட்ட 66,33,800 ரூபாய் பெறுமதியான 25 பவுன் தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயங்களில் கடந்த 3 மாதங்களாக டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு தொழிலாளர்கள் மீது பல நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருப்பதாக சுதந்திர வர்த்தக வலயங்களில் செயற்படும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வரி விதிப்பிற்கு முன் பெற்ற பெறுகையை முடிக்க தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் மீது பெரும் சுமையை சுமத்துவதாக கூறப்பட்டுள்ளது. சில நிறுவனங்களில் 2 மணி நேர மேலதிக வேலை நேரம் 4 மணி நேரமாக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு 90 நாட்களுக்கான பொருட்களை அனுப்புமாறும் தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையிலுள்ள பெறுகைகளுக்காக தொழிலாளர்களிடமிருந்து அதிக வேலைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சுதந்திர வர்த்தக வலயங்களில் தொழிலாளர்களிடமிருந்து வேலை வரம்பற்ற முறையில் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்கள் இல்லாது செய்வதற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விமர்சித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை கொழும்பிலிருந்து மெதமுலவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என மகிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு 1000 பிரச்சினைகள் இருக்கையில் அவற்றுக்கான தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசு கவனம் செலுத்தி வருகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறைக்கு உலக நாடுகளில் உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இந்த சட்டமானது கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை இலக்கு வைத்து அல்லது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை பழிவாங்கும் நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து அகற்றி மெதமுல்லவுக்கு முடக்கும் முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். எனவே மகிந்தவை கொழும்பிலிருந்து வெளியேற்றும் சட்டமூலம் என இவற்றுக்கு பெயர் வைப்பதே பொருத்தமாக அமையும் எனவும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழும். எனவே ஜனாதிபதி அனுர உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கும் இது ஏற்புடையதாக அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லையில் சர்வஜன வாக்குரிமை உட்பட அரசியல் அமைப்பு மாற்றம் ஊடாகவே இவற்றிற்குரிய நடவடிக்கை இடம்பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை எகட உயன பொலிஸ் நிலையத்தில் பணியாற்றும் பொலிஸ் அதிகாரி மீது ஆயுதமேந்திய குழு தாக்குதல் நடாத்தியுள்ளது. களுத்துறை நாகொட வெனிவெல்கொட பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டில் இருந்தபோது இந்த தாக்குதலானது இடம்பெற்றுள்ளது. வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதமேந்திய 10 பேர் கொண்ட குழு இந்த பொலிஸ் அதிகாரியை தாக்கியதாகவும் தாக்குதலில் காயமடைந்த அதிகாரி களுத்துறை போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததனால் ஆத்திரமடைந்த குழுவினர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் பொலிஸ் ஆட்சேர்ப்பின் போது இடம்பெற்றதாக நம்பப்படும் முறைகேடுகள் தொடர்பிலே இந்த முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பிலே குறித்த கருத்தை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க காவல்துறையின் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு 2024ஆம் ஆண்டு வெளியிட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் நடத்தப்பட்ட திறனாய்வு பரீட்சையை தொடர்ந்து இந்த ஆண்டில் நவம்பரில் தகுதியான 100 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்படவிருந்தன. இருப்பினும் இந்த திட்டமிட்ட நியமனங்கள் தகுதியான 100 பேருக்கு வழங்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் தற்போது வர்த்தமானியை மீண்டும் வெளியிட்டு புதிய ஆட்சேர்ப்புகளை வழங்க தயாராகி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலைமை சாத்தியமான ஊழலை சுட்டிக்காட்டுவதாகவும் இது குறித்து காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் பொலிஸ் அதிகாரிகளுக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.